எனக்கு உனக்கு என்னடி உங்க ஊர்ல மனுஷன் இருக்க முடியுமா? சரியாட்டு இருக்கு. எப்போ நமக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றோமோ அப்பதான் எல்லா வேலையும் செய்ய சொல்லணும். யா மக்களே சரி ஒரு 650 ரூபா தாங்கலாம். புரியல. ஒரு 650 ரூபா தாங்கலாம். டியூ கட்டணும். இப்போ தாண்டி கத்துனா நீ அப்படியே பேச மாத்திட்டா. இவ்வளோ கோவமா இருக்கணுமா பாசமா இருக்கணுமா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. எனக்கு சிரிப்பா இருக்கு தெரியுமா? இல்லை இப்போ கோதிரி சண்டை போட்டா. ஆமா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? சரி அப்படியே பேச இந்த அண்ணின் மாதிரி பேச மாறிச்சா. டியூ கட்டணும்ல. புரியல. டியூ கட்டணும்ல. அதனால பைசா தாங்களா. பைசா தாங்கன்னா ஒன்றும் பைசா தாங்கன்னா அந்த வார்த்தை ஒரு 650 ரூபா போட்டு விடுங்களா. கத்தன்னா நாளைக்கு 2000 ரூபா. எனக்கு இந்த இந்த ஆன்லைனில் இப்போ டியூ தரான்னு தெரியும். அவங்கள கண்டுட்டானே வெட்டி கொண்டு விடுவோம். ஃபுல்லாக எல்லாரும் ஆன்லைனில் டியூ எடுத்தாலே நீ கட்ட வேண்டியதானே முண்டாக நீ. பாக்கெட் மணி தாங்க. ஒரு வாரத்துக்கு 5 டைம் கட்ட வேண்டியிருக்கு. சரி ஒரு ரூபா 2 ரூபா எடுத்து வச்சிருக்காட்டி 1 லட்ச ரூபா எடுத்து வச்சிருக்கா நீ. மனசாச்சு இருக்காட்டி அந்த 1 லட்சம் நீ கட்ட வேண்டியதானே. அப்போ ஏன்ட்டு இது பைசா இருக்கா? பாக்கெட் மணி டெய்லி 500 ரூபா போதும். வர கோத்து எப்படி வருது தெரியுமா? எப்படி வருது? இப்போ ஒரு ஃபுல்லா சொல்லணும் அதானே? அதுக்கு தானே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. உண்மைதானே சொன்னேன். இப்போ ஊர் ஃபுல்லா நான் உங்களுக்கு லோன் எடுத்து உங்களை கடனாளி ஆக்கிட்டு இருக்கேன்ட்டு நீங்க சொல்லணும். நீ ஏன்ட்ட பைசா கேட்கலாம்? நீ அங்கே உட்கா அம்மா வீட்டில் இருந்துட்டு போய் ஃபுல்லாக லோன் எடுத்து சாப்பாடு நடக்கும் உனக்கு. நீங்க சண்டை போட்டால் நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க இப்பவும் எங்க அம்மா வீட்டுக்கு போற நேரத்துல சண்டை போட்டீங்கன்னா நான் லோன் எடுத்து நல்லா வாங்கி தும்பேன். அதுக்கப்புறம் உங்களை கேட்டுங்கன்னு சொல்லுவேன். இது ரொம்ப ஓவர் வித்தியாசமா மண்டை உடச்சி விடுங்க. அப்போ சண்டை போட்டால் நீங்கள் ஜிபே பண்ணி விட சொன்னது பண்ணி விடுவீங்களா? சரி. அப்போ நான் எடுக்க மாட்டேன். குழு வச்சு